கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50-50 லாட்டரி 20/11/2024 அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா 20/11/2024 நம்ம எதிர்பார்க்க போகிறது ஒரு 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 1. ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 118 கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் அப்படின்ற டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோவில் என்னென்ன வின்னிங் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் என்னென்ன வின்னிங் இருக்குதுன்றதை இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்த்துருவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். ஓகேங்களா, 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் 485 நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 485 வந்திருக்கா இல்லையான்றது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, நம்ம இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 425 நம்ம சொல்லியிருந்தது ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, இது ஆனால் நம்ம நேற்று சொல்லியிருக்க மாட்டோம், நேற்று வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன், நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் 425 ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, அதையும் விட்டுருவாங்க. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இது வந்து வீடியோ, இது வந்து மெம்பர் கெஸ்ஸிங். ஓகேங்களா, மெம்பர்ஷிப்பில் 4 ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம், இதில் 8 கொடுத்துருக்கோம். இதில் வந்து நமக்கு 8 பாஸு, இதில் வந்து 4 பாஸு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுக்கிறோம். எப்பவுமே ஆல் போர்டுனாலே 2 போர்டு நமக்கு பாஸ் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஎஸ்சிபிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு. வீடியோவில் 86 கொடுத்துருக்கோம் வீடியோவில், ஆனால் வந்தது 85 ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 84 கொடுத்துருக்கோம், வந்தது 48 வந்திருக்கு. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 84 கொடுத்துருக்கோம், ஆனால் வந்தது 48 அப்படி வந்துருச்சு, உல்ட்டாவாயிருச்சு. இல்லைன்னா இதுலேயும் ஓரளவுக்கு வின்னிங்கை மேட்ச் பண்ணி எடுத்து வந்துருக்கலாம். இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் 485ன்றது அந்த பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பரும் எதுவுமே எடுக்கலை. எதனால்னா இப்போ பாருங்களேன், இன்றைக்கி வந்து மிஷின் நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மிஷின் நம்பரில் சிம்பிளாக எடுத்து அடிச்சிட்டான். அதில் வந்த நம்பர் மிஷின் நம்பர் 6 நம்பர் கொடுப்பான் எப்பயுமே. ஓகேங்களா, 182534. ஓகேங்களா, இதான் மிஷின் நம்பர். ஓகேங்களா, அடுத்து ரிசல்ட் நம்பர் 227485. நமக்கு இந்த 2 நம்பர்லாம் கணக்கு இல்லை, இந்த நம்பர் தான். ஓகேங்களா, இதில் பார்த்தா 4 உள்ளே வந்திருக்கா, 4க்கு 4, 5 உள்ளே வந்திருக்கா, 8 உள்ளே வந்திருக்கா, நீட்டாக எடுத்துட்டானா. ஒரு நம்பர் போய் ஒரு நம்பர் அலேக்கா எடுத்து பாக்ஸாக க்ரியேட் பண்ணுங்க. நம்ம எடுத்துனா எப்படி எடுத்துருப்போம், 854ன்னு எடுத்துருப்போம். அப்படியே இதை பாக்ஸாக க்ரியேட் பண்ணியிருந்தால் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். 2 நாளாகவே நல்லா பார்த்துட்டு இருந்தால் மிஷின் நம்பரில் தான் டேப் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அதனால் நாளைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக்காக ஒரு போஸ்ட் போடுறேன். அதில் நம்ம அதுலேயும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தால் லக்கு. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 5 நம்மளை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 5, 3. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4, 534 கூட நீங்கள் பாக்ஸாக போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த நம்பரை இந்த 4, 5 கூட ஃபாலோ பண்ணலாம். இது வந்து வெளியே போயிடும், 8 கூட வாய்ப்பு இருக்குது. 534 ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதம் நல்லா பார்த்தீங்கன்னா 425 நடிக்கிறான், 245 நடிக்கிறான், இப்போ 485 நடிக்கிறான். நாளைக்கு பார்த்தா 845 நடிப்பான்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாது. அதையும் நம்ம கணிப்பில் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா,
அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 267 ஓகேங்களா. செகண்ட் ஒன் நம்பர் 267. நாளைக்கு டபுள் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 787 ஓகேங்களா. தேர்ட் ஒன் நம்பர் 787. 091 091. இந்த 787ன்றது போன மந்த்துக்குரிய ரிசல்ட்டு ஓகேங்களா. ஏன்னா அந்த ஒரு இதாகவும் எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா கெஸ்ஸிங்கில் அந்த ஒரு 485க்கு 787க்கும் மேட்ச் ஆகுது. அதனால் அப்படியே ஃப்ளிப்பாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் இதை நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வர்றதுக்கு ஒரு சில நம்பர் 719 ஓகேங்களா. 719 இந்த மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் 5 9 தான் மாறி மாறி விளையாடுது. உங்கள் ஆட்டம் எங்கள் ஆட்டம் இல்லை ஓகேங்களா. மக்க ஆட்டமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. 593 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்மளுடைய 50-50 லாட்டரிக்கான ஒரு கேஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 50-50 லாட்டரியில் 20/11/2024 ஒரு கேஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 534 267 787 091 719 593 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். என்னுடைய 3 டிஜிட் தான், பாக்ஸ் கிடையாது, 3 டிஜிட் தான். எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஒரு சில நம்பர் தான், ஒரு 4 நம்பர் தான். 136 ஓகேங்களா. 582 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 759 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 622 ஓகேங்களா. இது என்னுடைய 3 டிஜிட்டாகவே போட்டுக்குங்க, பாக்ஸ்லாம் வேணாம் ஓகேங்களா. 3 டிஜிட்டாகவே போட்டுக்குங்க. 13652759759 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான். இதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. வெறும் 4 நம்பர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. இப்போ இந்த ஏ போர்டு 4 வச்சு முடிச்சிருக்கான் இல்லையா. அதனால் இதில் வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டு என்னன்றதை நம்ம சொல்லணும் இல்லையா. நான் சொல்லலைனாலும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு 0வுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதாவது 0வுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0வுக்கு அடுத்தாப்புல நாளைக்கு எதுவும் புதுசாக நம்பர் எதுவும் இறக்குவான் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா 9 இறங்கும். ஏன்னா இன்னும் ஏ போர்டில் 9 உள்ள இன்னும் என்ட்ரி கொடுக்கல, அதனால் ஓகேங்களா. 0 இல்லைன்னா 9 ஓகேங்களா. பி போர்டு 8 வச்சு முடிச்சிருக்காங்க இல்லையா. 8 வந்தனால அதில் பி போர்டு 8ன்றது பழைய நம்பர் தான், ஆல்ரெடி வந்த நம்பர் தான், புது நம்பர் எதுவும் இறக்குறாங்க. 8 வந்தனால நமக்கு பி போர்டில் என்ன நம்பர் இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 வந்திருக்கு இல்லையா. 5 வரணும். 5 ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துருக்கா, அதை தான் நம்ம கவனிக்கணும். 5 இன்னும் கொடுக்கல, அதனால் 5 புது நம்பராக இறக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் 5, இது என்ட்ரி கொடுக்காத நம்பர் பி போர்டில் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 8க்கு பவர் நம்பர், ஒரு ஃப்ளிப் நம்பர், இல்லைன்னா அதுக்குரிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. அந்த வரிசையில் பார்த்துக்கிட்டோம்னா 1 வந்திருக்கு, 3 வந்திருக்கு, 4 வந்திருக்கு ஓகேங்களா. 0 வரலை, ஆனால் 0 வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 5 வந்திருக்கு, 5 வரல. அதே மாதிரி 6 வந்திருக்கு, 5 இல்லை 6, இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம். பி போர்டு 8 வச்சு 5 இல்லைன்னா 6 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். சி போர்டு அடுத்து சி போர்டு 5, இது எப்பயும் போல் விளையாடுற நம்பர். புது நம்பர் எது இறக்குவான்னு பார்த்தோம்னா 0வை ட்ரை பண்ணலாம்,
ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான நம்பர். போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் இன்ன வரைக்கும் இழுக்காத ஒரு நம்பர். கஷ்டகாலம் எப்போ தான் இழுப்பான்னு அவனுக்கும் தெரியல, நம்ம விளையாடுற நமக்கும் தெரியலை. ஓகேங்களா? 0 அப்படி இல்லைன்னா 3 தான் இறங்கும். ஓகேங்களா? ஏன்னா சீபுல்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா? ஓரளவுக்கு இன்னும் 3 வந்து இறங்கலை. 3 வந்து புதுசாக என்ட்ரி கொடுக்கணும். 0வுமே புதுசாக என்ட்ரி கொடுக்கணும். இதில் இது இந்த நம்பர் வரல. ஏ போர்டில் 0வும் வரல, 9ம் வரல. சாரி, 0 வந்துருச்சு, 9 மட்டும்தான் இல்லை. நான் மார்க் பண்ண நம்பர் மட்டும் வராத நம்பர், அந்தந்த போர்டில் வராத நம்பர். ஓகேங்களா? அதனால் நம்ம கெஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஏபி பிசி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் தனியாக. நீங்கள் ஏபி ஏசி பிசியெல்லாம் நீங்கள் போடவே வேணாம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 93 97. ஓகேங்களா? எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் தான், சிம்பிள் தான். 13. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 32. ஸோ 3 நம்பர் தான் போதும், ரொம்பலாம் வேணாம். உங்களை குழப்பம் முறையில் இதுக்கே வேணாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் பார்த்துக்கிட்டோம்னா 36. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 91. அவ்வளோன்றபடி நம்மளுடைய ஏபிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 9397, 1336, 3291. ஓரளவுக்கு இது மேட்ச் பண்ணி கரெக்டாக உள்ளே வந்துடுச்சுன்னா திரும்பி இதே ஃபார்மெட்டில் நம்ம ஏபிபிசியை தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் விளையாடுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 9 9 9 9. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6 6 6. அதுக்கடுத்து ரொம்பவும் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. எதுக்கும் நீங்கள் 967 769 இப்படி போட்டுக்குங்க. ஓகேங்களா? 485 வச்சு இன்றைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 967 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம்.